Dear students, இந்த வீடியோல 10th standard unit 7ல atoms and molecules உடைய second part பத்தி பார்க்க போறோம். Molecule and molecular mass. சரி, நம்ம பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ்ல நோபல் கேஸஸ் தவிர மற்ற எல்லா எலிமெண்ட்ஸுமே ஒன்று அதே எலிமெண்ட் கூட கம்பைன்ட் ஃபார்ம்ல இருக்கும், இல்லை மற்ற எலிமெண்ட் கூட சேர்ந்து ஒரு கம்பைன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். Except the noble gases. Noble gases na helium, neon, argon, krypton, xenon, இதெல்லாமே வந்து noble gases. உங்க periodic table பாத்தீங்கன்னா last group வந்து noble gases. So இப்போ molecule அப்படின்னா என்ன அப்படின்னா, a molecule is a combination of two or more atoms held together by a strong chemical forces of attraction. So chemical bonds இருக்கும் ரெண்டு. So ரெண்டு same molecules, same elements இருக்கலாம் or different elements இருக்கலாம். Combination ரெண்டும் சேர்ந்து combined இருக்கும். And they are எப்படி combined இருக்கும், அந்த forces of attraction இதெல்லாம் it has a strong chemical bonding. A molecule is a combination of two or more atoms held together by a strong chemical forces of attraction. So that is chemical bonds. Molecule classification வந்து ரெண்டு விதமா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று அந்த நம்பர்ஸை வச்சு கிளாசிஃபை பண்றாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அப்புறம் அந்த எலமெண்ட்ஸ் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ if a molecule is made up of similar kind of atoms, then it is called as a homoatomic molecule. For example, வந்து ஹைட்ரஜன் நீங்க போடும்போது வெறும் H மட்டும் போட மாட்டீங்க. ஹைட்ரஜனை H2, ஆக்சிஜனுக்கு வந்து O2 இப்படிதான் போடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹோமோஅட்டாமிக், அதாவது அதே எலிமெண்ட் ரெண்டு ஆட்டம்ஸா இருக்குது. ஸோ தீஸ் ஆர் கால்ட் ஹோமோஅட்டாமிக் மாலிக்யூல். இதே வந்து ஹெட்டிரோஅட்டாமிக் மாலிக்யூல் அப்படின்னா வெவ்வேறு ஆட்டம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் HCl, இதுல H அப்படின்றது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், Cl அப்படின்றது குளோரின் ஆட்டம். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் தே கால் இட் அஸ் அன் ஹெட்டிரோஅட்டாமிக். ஸோ பேஸ்ட் ஆன் த நேச்சர் அண்ட் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்றத பார்த்து we are classifying it as homoatomic or heteroatomic. செகண்ட் டைப் எப்படி கிளாசிஃபை பண்றோம், பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம் 1, 2, 3 அப்படின்றத வச்சு அது என்ன மோனோட்டாமிக்கா டைஅட்டாமிக்கா அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை வச்சு கிளாசிஃபை பண்றத we call that type is called atomicity of a molecule அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the number of atom present in the molecule is called as atomicity. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஒரு ஆட்டம் இருந்தது அப்படின்னா அட்டாமிசிட்டி இஸ் 1, நம்பர் ஆஃப் ஆட்டம் பிரசன்ட் 1 அப்படின்னா இட் இஸ் கால்ட் மோனோ அட்டாமிக். ஸோ மோனோ அப்படின்னா 1 அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும். அண்ட் அட்டாமிசிட்டி 2 அப்படின்னா we call it as a diatomic. ஸோ டை மீன்ஸ் 2. அண்ட் அட்டாமிசிட்டி 3 and number of atom present is 3 is called a triatomic. மூணுக்கு மேல we calling it as a polyatomic. அதுக்கு மேல இவங்க போல பென்டா, பாலி, பென்ட்ரா, ஹெக்ஸா அப்படின்றதுலாம் இவங்க போல ஜஸ்ட் மூணுக்கு மேல இருந்தா they are considering it as a polyatomic. இப்போ உங்க எக்ஸாம்பிள்ல O2 கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் வந்து சேம் டைப் ஆஃப் ஆட்டம், ஸோ இட் இஸ் a homoatomic. எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு, 2. ஸோ டைஅட்டாமிக். ஸோ அதை எப்படி சொல்றாங்க, ஸோ atomicity is 2 and they call it as a homodiatomic molecule அப்படின்னு ஆக்சிஜனுக்கு சொல்றாங்க. சிமிலர்லி ஹைட்ரஜன் எப்படி சொல்லுவோம், H2 சொல்லுவோம். ஃப்ளூரின் எப்படி சொல்லுவோம், F2. chlorine is Cl2 and bromine Br2 and iodine is I2. So இது எல்லாமே same type of atom with the number of atoms வந்து 2. So homodiatomic molecules. சரி, ஆக்சிஜன்லயே O3. ஸோ ஓசோன் அப்படின்றது ஆக்சிஜன்ல O3. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு, இட் இஸ் 3. ஸோ இட் இஸ் homotriatomic. A homotriatomic molecule. If the molecule contains more than 3 atoms, then we call it as simply as a polyatomic molecule. இப்போ உங்க எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட்ரஜன் குளோரைடு. ஸோ ஹைட்ரஜன் குளோரைட்ல இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 different atoms. ஒன்னு ஹைட்ரஜன், இன்னொன்னு குளோரின். அப்போ ஹைட்ரஜன்ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்கு, we call it as 1. குளோரின்ல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்கு, 1. ஸோ இப்போ டோட்டல் அட்டாமிசிட்டி என்ன, the total atomicity is 2. so it is, we call it as a heterodiatomic molecule. சரியா? அண்ட் சிமிலர்லி வாட்டர் மாலிக்யூலுக்கு சொல்லுவோம். வாட்டர் மாலிக்யூல் என்ன, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சேர்ந்தது தான் வந்து வாட்டர் மாலிக்யூல். ஸோ ஃபார்முலா வந்து H2O. அப்போ
total atomicity என்ன number of atoms, hydrogen number of atoms 2, oxygen number of atom 1, so total number of atom is 3. அப்போ atomicity 3 different elements, so hydrogen and oxygen. அப்போ hetero triatomic molecule. இதுக்கு முன்னாடி நம்ம ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை பார்த்தோம். இப்போ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸை பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே ஸ்டாண்டர்டாக எந்த எலிமெண்ட் யூஸ் பண்ணுவோம், கார்பன் 12 ஐசோடோப்பை தான் ஸ்டாண்டர்டாக எடுக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் கார்பன் 12 ஐசோடோப்பை தான் ஸ்டாண்டர்டாக எடுக்கிறோம். ஸோ த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் எ மாலிகுல் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டு த 1/12 மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் ஆஃப் எ கார்பன் 12. ஸோ நீங்கள் எந்த சப்ஸ்டன்ஸில் வந்து ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிறீங்களோ அதனுடைய ஒன் மாலிகுல் mass divided by 1/12 mass of the carbon 12 atom. Carbon 12 isotope is the relative molecular mass. So relative atomic mass சொன்ன மாதிரி relative molecular mass ratio அப்படின்றதால இதுக்கும் எதுவும் யூனிட் கிடையாது. பட் மாலிகுலர் மாஸை வந்து நீங்க கிராம்ல சொல்றீங்க அப்படின்னா then we call it as a gram molecular mass. So gram molecular mass of a water வந்து 18 கிராம், கார்பன் டை ஆக்சைடுக்கு 44 கிராம், அமோனியாவுக்கு 17 கிராம், மாலிகுலர் மாஸ் ஆஃப் அன் ஹைட்ரஜன் குளோரைடு HClக்கு வந்து 36.5 grams. So the relative molecular mass is obtained by adding together the relative atomic mass of all the atoms present in the molecule. இதுதான் இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ல பார்க்க போறோம் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு, ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்முலா H2SO4. ஸோ இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்ல எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம்? we have 2 ஹைட்ரஜன் ஆட்டம். எத்தனை சல்ஃபர்? ஒரு சல்ஃபர் ஆட்டம். how many oxygen atom? we have 4 oxygen atom. அப்போ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் a sulfuric acid is 2 into mass of an hydrogen into 1 into mass of a sulfur into 4 into mass of an oxygen. ஹைட்ரஜனுடைய மாஸ் என்ன தெரியும் நமக்கு? 1. சல்ஃபருடைய மாஸ் நம்ம 32. மாஸ் நம்பர் ஆஃப் an oxygen is 16. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா we are getting 92. அப்போ 1 molecule of H2SO4 is 98 times as heavy as 1/12 of the mass of a carbon 12 isotope. இப்போ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் உடைய டிஃபரன்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன ஆட்டம் வந்து ஸ்மாலஸ்ட் டைனி பார்ட்டிக்கல், பட் மாலிக்யூல் அப்படின்றது இட்ஸ் அ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் அன் எலிமெண்ட் ஆர் எ காம்பவுண்ட். ஸோ ஒரு எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் அப்படின்றது ஆட்டம். மாலிக்யூல் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் அன் எலிமெண்ட் ஆர் காம்பவுண்ட். ஸோ ஆட்டம் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் எக்ஸப்ட் நோபல் கேசஸ், அதாவது அந்த பீரியாடிக் டேபிள்ல கடைசி குரூப் சொன்னீங்கன்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான் தவிர மற்ற எல்லாத்துலயுமே ஆட்டம் வந்து ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கும். பட் மாலிகூல்ஸ் எப்பவுமே ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கவே இருக்காது. அண்ட் ஆட்டம்ஸ் வந்து எப்பவுமே ஹைலி ரியாக்டிவ் எக்ஸப்ட் நோபல் கேசஸ். மாலிகூல்ஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ். ஸோ இன்னொன்று கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து போய் சேராது மாலிகூல்ஸ். பட் ஆட்டம்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹைலி ரியாக்டிவ் அண்ட் ஆட்டம்ஸ் டு நாட் ஹாவ் எ கெமிக்கல் பாண்ட். ஸோ ஒரு ஆட்டம்க்கு வந்து கெமிக்கல் பாண்ட்ஸ்ன்றது வந்து பெருசா இருக்காது. பட் ஆட்டம்ஸ் இன் எ மாலிகூல் ஆர் ஹெல்டு பை அ கெமிக்கல் பாண்ட்ஸ். மோல் கான்செப்ட். ஸோ நம்ம இது வரைக்கும் இண்டிவிஜுவலா வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் அப்படின்றத பத்தி படிச்சுட்டு வந்தோம். இப்போ மோல் அப்படின்ற ஒன்று தான் இன்ட்ரடியூஸ் பண்றோம். இட்ஸ் நத்திங் பட் ஒரு டைப் ஆஃப் யூனிட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கடைக்கு போயிட்டு க்ராசரிஸ் வாங்குறீங்க இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா யூ ஹாவ் 2 ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 2 விதமான மெஷர்மெண்ட்ஸ்ல நீங்க வாங்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்ல யூ கேன் கோ வித் த கிலோஸ். ஸோ உனக்கு 1 கிலோ கொடுங்க, 2 கிலோ அப்படின்னு கிலோகிராம்ஸ்ல யூ கேன் வெய் இட் அண்ட் யூ கேன் கெட் த க்ராசரிஸ். செகண்ட் டைப் என்ன சொல்லலாம், ஃப்ரூட்ஸ் வாங்கும் போது எனக்கு 1 டசன் ஆப்பிள் கொடுங்க, 1 டசன் பனானா கொடுங்க அப்படின்னு நீங்க டசன் கணக்கில் வாங்கலாம். ரிமெம்பர், ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, டசன் கணக்கில் வாங்கும் போது த நம்பர், த கவுண்ட் இஸ் ஆல்வேஸ் சேம். ஸோ வந்து ஒன் டசன்னா கரெக்டாக 12 ஆப்பிளோ இல்லை 12 வாழைப்பழமோ இருக்க போகுது. பட் த வெயிட் ஆஃப் த க்ராசரி வில் டிஃபர். நீங்க 12 ஆப்பிளோ இல்ல 12 வாழைப்பழமோ நீங்க வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஆப்வியஸ்லி இட் கேன் பி பிளஸ் ஆர் மைனஸ் 1 kgs, ரைட்? பட் எக்ஸாக்டா வந்து இவ்வளவுதான் வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் உங்களுடைய கவுண்ட், ரைட்டா, உங்களுடைய கவுண்ட் 12 இருக்கு. அதே கிலோகிராம்ல வாங்கினீங்கன்னா யூ டோன்ட் நீட் டு பாதர் அபவுட் த கவுண்ட். ஸோ எவ்வளவு 1 கிலோகிராமுக்கு எத்தனை பழம் நிற்குதோ அவ்வளோ பழம் தான் உங்களுக்கு கொடுக்க போறாங்க.
ஸோ சிமிலர்லி ஒரு இந்த ஏஎம்யூ அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட்டா இருக்கு. இதை வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் இந்த டசன், கிராஸ், பேர் இப்படி சொல்ற ஈஸியா சொல்ற மாதிரி இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸுக்கும் ஈஸியா சொல்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த மோல் கான்செப்ட். ஸோ இன் ஜெனரல் மோல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மோல்ஸ் டினோட்ஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல். ஸோ இந்த எஸ்ஐ சிஸ்டம், ஸோ இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐ சிஸ்டம்ல மோல் எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் அன் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் that contain as many elementary entities. So எவ்வளோ elementary entities doesn't mean that elementary entities வந்து atoms தான் இருக்கணும், molecules இருக்கணும்னு சொல்ல. Atoms, molecules and any other particles. சரிங்களா? The mole is the amount of substance that contains as many elementary entities. எது வேணாலும் இருக்கலாம். Atoms, molecules or any other particles are as there are atoms as exactly 12 gram of the carbon 12 isotope. கார்பன் 12 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்ல எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் இருக்குமோ சரிங்களா, அந்த பார்ட்டிகல்ஸ் உடைய மெஷர் தான் we are telling it as a mole. So any substance அதனுடைய mole will be equal to the particles present in the 12 gram of carbon 12 isotope. இந்த actual number of atoms in 12 gram of carbon 12 is determined. இதை வந்து எக்ஸ்பெரிமெண்டா தான் டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. டிட்டர்மைன் பண்ணி அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் பேர் தான் we call it as a Avogadro's number. அவகட்ரோ அப்படின்றது என்னன்னா ஒரு இட்டாலியன் சயின்டிஸ்ட் அமிடியோ அவகட்ரோ அப்படின்னு கண்டுபிடிச்சதால அவரு பேரே அதுக்கு வச்சிட்டாங்க. ஸோ we call it as an Avogadro's number. இந்த அவகட்ரோ நம்பருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.023 into 10 to the power of 23. அப்போ ஒரு மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்ல எவ்வளோ என்டிட்டிஸ் இருக்கும், எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கும், 6.023 into 10 to the power of 23. அப்போ 5 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5 into 6.023 into 10 to the power of 23. ஸோ நீங்க என்ன எலிமெண்ட்ஸ் ஆர் என்ன மாலிகூல்ஸ் எதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ல எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கும்னா 6.023 into 10 to the power of 23. ஸோ இந்த மோல் கான்செப்ட் அப்படின்னு சொன்னா மோல் கான்செப்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த மோல்ஸ் யூஸ் பண்ணி சரிங்களா, இந்த மோல்ஸை யூஸ் பண்ணி மாஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் த யூனிட் பார்ட்டிகல்ஸ் சொல்றது தான் வந்து இந்த மோல் கான்செப்ட். So the study of collection of a particle by using mole as a counting unit in order to express the mass and volume of such unit particles in a bulk of matter is known as a mole concept. இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நிறைய மெத்தட்ஸ்ல வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா அவைலபிள் ஆஸ் ஃபாலோஸ். என்னென்ன டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எ மாலிக்யூல்ஸ், ஒரு ஆட்டமுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ், இல்லை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எ கேஸ் அட் எஸ்டிபி, ஐ மீன் ஸ்டாண்டர்ட் மாலிகுலர் வால்யூம் 22.4 லிட்டர்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு. இந்த ஸ்டாண்டர்ட் எஸ்டிபி அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அது எக்ஸாக்டா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 atmospheric ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஒரு கெல்வின் ஸ்கேல்ல சொல்றீங்க அப்படின்னா we call it as a 273.15 கெல்வின். அப்போ மோல் ஆஃப் ஆட்டம் அப்படின்றதும் மோல் ஆஃப் மாலிக்யூல் அப்படின்றதையும் நம்ம சொல்ல போறோம். இப்போ மோல் ஆஃப் ஆட்டம் அப்படின்னா 1 மோல் ஆஃப் an element contains 6.023 into 10 to the power of 23 atom and it is equal to its gram atomic mass. இதையே மாலிகுல்ல சொன்னீங்க அப்படின்னா 1 mole of matter contains 6.023 into 10 to the power of 23 molecule and it is equal to the gram molecular mass அப்படின்னு மாத்தி சொல்றோம். அவ்வளவுதான். இங்க ஆட்டம்ஸ் உடைய மோல் கண்டுபிடிக்கிறது, இது மாலிகுல்ஸ் உடைய மோல் கண்டுபிடிக்கிறது. ரெண்டுத்துலயுமே the Avogadro number is same but அந்த usage is different. So here it is atoms and here it is molecules. அதுவே நெக்ஸ்ட் மோலார் வால்யூம் சொல்றாங்க. ஸோ 1 mole of gas, so any gas, 1 mole of any gas occupies 22.4 liter at STP. So ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், நான் ஏற்கனவே சொன்னதுன்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னா 1 atmospheric ப்ரெஷர் அப்படி சொல்லணும். ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ல ஒரு மோல் ஆஃப் கேஸ் எவ்வளவு ஆக்குபை பண்ணும் அப்படின்னா 22.4 லிட்டர்ஸ் ஆக்குபை பண்ணும். இந்த வால்யூம் தான் தே கால் இட் அஸ் மோலார் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோ மோல் ஆக்குபை பண்ற அந்த வால்யூம் தான் we call it as a molar volume. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஆட்டமுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மாஸ் பை அட்டாமிக் மாஸ். அதே மாதிரி
மாலிகூல்ஸ் உடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மாஸ் பை மாலிகுலர் மாஸ். சிமிலர்லி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிவைடட் பை 6.023யும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான். நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் டிவைடட் பை அவகட்ரோ நம்பரும் இட் ஆல்சோ கிவ்ஸ் த number of molecules. So இவ்வளோ different formulas use பண்ணி we can calculate the number of moles. Next we have Avogadro hypothesis. So Avogadro scientist வந்து ஒரு hypothesis frame பண்ணிருக்காரு. Number of molecules equal volume of different gasesல வந்து experiment பண்ணி he framed a hypothesis. So the hypothesisல என்ன சொல்றாரு அப்படின்னா equal volume of all gases and the similar condition of temperature and pressure contain equal number of molecules. So ஒரே விதமான டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ல இருக்கிற ஈக்குவலா இருக்க வால்யூம் இருக்கிற கேசஸ். ஸோ கேசஸ் ஈக்குவல் வால்யூம்ஸ்னா இதுல 22 லிட்டர்னா அதுல 22 லிட்டர் டிஃபரெண்ட் கேசஸா கூட இருக்கட்டும். ஸோ வேற வேற கேசஸ் ஈக்குவல் வால்யூம், ஒரே வால்யூம், அதனுடைய டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரும் சேமா இருக்கு, ஐ மீன் சிமிலர் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா அதனுடைய மாலிக்யூல்ஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். ஈவன் தோ இட் இஸ் ஒரு நைட்ரஜன் கேஸா இருக்கட்டும், ஒன்னு ஹைட்ரஜன் கேஸா இருக்கட்டும், ஸோ வாட் எவர் இட் இஸ், பட் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் அண்டர் சிமிலர் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டெய்ன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். இந்த நோட்டேஷன்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னா வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n. சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் த கேஸஸ். ஸோ அவகட்ரோ லா வந்து மேத்தமேட்டிக்கலா வந்து வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n. ஸோ மேத்தமேட்டிக்கலா அது எப்படி எழுதலாம் அப்படின்னா இஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி இஸ் ரீப்ளேஸ்டு பை அ கான்ஸ்டன்ட். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்டு n. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, the 1 liter of hydrogen contain the same number of molecules in 1 liter as in 1 liter of oxygen. So 1 liter of hydrogen at the same condition of temperature and the pressure contains the same number of molecules as the oxygen present in same conditions of temperature and pressure in 1 liter. So 1 liter oxygen, 1 liter hydrogen same condition of temperature and pressure இருந்ததுன்னா ரெண்டுத்துல இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் சேமா இருக்கும், நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் சேமா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இதுதான் இவங்க எக்ஸ்பிரஷன்ல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ HCl ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ்ல வந்து H2 + Cl2 சேர்ந்தா உங்களுக்கு 2HCl வருது. ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனோட வால்யூம் 1 வால்யூம், குளோரினோட வால்யூம் 1 வால்யூம். ரியாக்டன்ஸை சம் பண்ணி உங்களுக்கு வர ப்ராடக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 2 வால்யூம்ஸ் ஆஃப் HCl. ஸோ அக்கார்டிங் டு அவகட்ரோஸ் லா 1, வால்யூம் ஆஃப் எனி கேஸ் இஸ் ஆக்குபைட் பை n நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஸோ n + n அப்படின்றது தான் உனக்கு வந்து n மாலிக்யூல்ஸ் + n மாலிக்யூல்ஸ் = 2 மாலிக்யூல்ஸ். n = 1 அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் 2 மாலிக்யூல்ஸ். இப்போ இதுவே வந்து இங்க 1 அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் half + half. இந்த அப்ளிகேஷன் ஆஃப் அவகட்ரோஸ் லா இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா இந்த அவகட்ரோஸ் லா பேஸ் பண்ணி தான் கே-லூசாக்ஸ் லா சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் டிட்டர்மைன்ஸ் அட்டாமிசிட்டி ஆஃப் த கேசஸ். ஸோ கேஸோட அட்டாமிசிட்டி சொல்றது இந்த அவகட்ரோஸ் லா தான். அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் கேஸஸும் இந்த அவகட்ரோ லா பேஸ் பண்ணி தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போற நம்ம மாலிகுலர் மாஸ் வேப்பர் டென்சிட்டி ரிலேஷன்ஷிப்பும் இதை பேஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த கே-லூசாக் லா என்ன சொல்லுது அப்படின்னா இவன் வந்து உங்க சிலபஸ்ல இல்லைன்னா கூட கே-லூசாக் லா அப்படின்னா வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கிறப்போ ப்ரெஷர் வந்து டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கிறப்போ. இந்த லா வந்து நீங்க நிறைய உங்க டே டு டே லைஃப்ல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் குக்கர், உங்க ப்ரெஷர் குக்கர் என்ன பண்ணுவீங்க, சம்டைம்ஸ் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க குக்கர் வெடிச்சிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுடைய வால்யூம் ஒன்றும் பெருசா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆக போறது கிடையாது. நீங்க என்ன அரிசி போட்டு ஃபர்ஸ்ட் வைக்கிறீங்களோ அதே தான் கடைசி வரைக்கும் வந்து இருக்க போகுது. ஆனா ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் பாருங்க, ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஸோ வால்யூம் கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு நீங்க குக்கரை ஹீட் பண்ணிட்டே இருக்கிறீங்க, சரிங்களா? ஸோ ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்றது மூலியமா நீங்க ஹீட் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ண முடியாதனால தென் இட் வில் ஸ்டார்ட் டு பஸ்ட். அப்போ குக்கர் வெடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ ஆல்வேஸ் வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும் போது ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு
temperature. It means temperature increase ஆச்சுனா pressure increase ஆகும், temperature decrease ஆச்சுனாலும் pressure decrease ஆகும். That's why it is directly proportional. So இதுதான் வந்து Gay-Lussac law சொல்லுது. Next, இப்போ இந்த வேப்பர் டென்சிட்டிக்கும் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பார்க்க போறோம். இந்த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸை எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, இட் இஸ் மாஸ் ஆஃப் one molecule of a gas or vapor at STP divided by mass of one atom of hydrogen. ஸோ இங்கே ஸ்டாண்டர்டாக என்ன எடுத்திருக்காங்க, ஹைட்ரஜன் ஸ்கேல் எடுக்கிறாங்க. ரிமெம்பர், நான் வந்து ஏற்கனவே என்ன சொன்னேன், ஸ்டாண்டர்டாக எதை யூஸ் பண்ணுறோம்னா கார்பன் சொன்னாங்க. இங்கே ஹைட்ரஜன் ஸ்கேலில் எடுக்கிறதுனால தே ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன்ட் இட் ஆஸ் அன் ஹைட்ரஜன் ஸ்கேல். அதனால தான் ப்ராக்கெட்டை ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க. ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் எஸ்டிபி டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். நீங்க எதனுடைய மாஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதனுடைய ஒரு மாலிகுலோடைய மாஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். இதுதான் வந்து ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ஸோ வேப்பர் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் a ratio of mass of a given volume of gas or vapor at STP divided by mass of same volume of hydrogen. பட் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து மாலிகுலர் மாஸ் சொல்லும் போது, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ல சொல்லும் போது என்ன சொன்னோம், மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் சொன்னோம். பட் இங்க mass of given volume of gas or vapor at STP, temperature and pressure, divided by mass of same volume of hydrogen. So same volume of hydrogen. So நமக்கு Avogadro law மூலமா நமக்கு என்ன தெரியும், number of volume வந்து எதுக்கு ஈக்குவல், number of molecules க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொன்னோம். Contain equal number of molecules, equal volume of gases such that equal temperature and pressure contains equal number of molecules அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ vapor density at STP எப்படி எழுதலாம்னா mass of n molecules of gas or vapor at STP divided by mass of n molecules of hydrogen. ஸோ சேம் வால்யூம் தானே சொல்லியிருக்கோம். ஸோ மேலே சேம் வால்யூம்னா மேலே என்ன வால்யூம் எடுக்கிறீங்களோ அதே வால்யூம் தான் கீழும் எடுக்கணும். ஸோ மாஸ் ஆஃப் n மாலிகூல்ஸ் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர்னா அதே மாஸ் ஆஃப் n மாலிகூல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் தான் நம்ம கீழவும் போடணும். இப்போ அந்த எண்ணை கேன்சல் பண்ணிட்டு ஒரே ஒரு மாலிகுலுக்கு மட்டும் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா எப்படி மாறும் அப்படின்னா மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல், இங்க இருக்கிற எண்ணெய் தான் நம்ம என்ன ஒன்னா மாத்திருக்கோம். ஸோ வந்து கேன்சலிங் என் விச் இஸ் காமன், யூ கெட் மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன். இல்ல ஹைட்ரஜன் உங்களுக்கு என்ன தெரியும், எப்பவுமே ஹெச் வந்து தனியா இருக்காது. எப்பவுமே நம்ம எப்படி ஃபார்முலால எழுதும் போது கூட H2 அப்படின்னு தான் எழுதுவோம். ஸோ இட் இஸ் டைஅட்டாமிக் இன் நேச்சர். கரெக்டா? அப்போ ஒன் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன்ல எத்தனை ஆட்டம் இருக்கு, யூ காட் 2 atoms of hydrogen. So one molecule of hydrogen நம்ம எப்படி மாத்தி எழுதுறோம் அப்படின்னா mass of 2 atoms of hydrogen அப்படின்னு எழுதிருக்கோம். இப்போ இந்த mass of 2 atoms of hydrogen இந்த 2 மட்டும் தனியா வெளில எடுக்கிறோம்னு வச்சுங்க, நமக்கு என்ன கிடைக்கும், mass of இங்க தனியா வெளில எடுத்திருக்காங்க பாருங்க, வெளில எடுத்துட்டு mass of one molecule of gas or vapor divided by mass of one atom of hydrogen அப்படின்னு எடுத்துருக்காங்க. இந்த mass of one molecule of gas or vapor divided by mass of one atom of hydrogen தான் நம்ம என்னன்னு பார்த்தோம், is nothing but a relative molecular mass in a hydrogen scale அப்படின்ற டெஃபினேஷன்ல பார்த்தோம். அப்போ இந்த ஃபார்முலாக்கு பதிலா அவங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. So vapor density is equal to relative molecular mass divided by 2. or else இது எப்படி எழுதலாம், மேத்தமெட்டிக்கல் பிரகாரம் இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா, ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல டினாமினேட்டர்ல இருக்க 2 லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போச்சுன்னா இந்த வேல்யூ கூட மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஏன்னா இது டிவிஷன்ல டினாமினேட்டர்ல இருக்கிற ஒரு நம்பர் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போகும்போது மல்டிப்ளிகேஷன்ல போகும். ஸோ வி கால் இட் ஆஸ் அ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into வேப்பர் டென்சிட்டி. ஸோ இதுதான் வேப்பர் டென்சிட்டிக்கும் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன். இப்போ just a recapitulation of what we have seen in this lesson. So first என்ன பார்த்தோம், modern atomic theory அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதில் வந்து first isotopesனா same atomic number but a different mass number. next என்ன பார்த்தோம், isobars பார்த்தோம் modern atomic theory. அப்போ isobarsனா different elements having same mass number on a different atomic numbers. next பார்த்தீங்கன்னா வந்து atoms of different elements having same number of neutrons but different number of atomic number and different mass number is called isotones. See the first isotopes, isobars and isotones.
இந்த ஐசோடோன்ஸ்ல அட்டாமிக் நம்பரும் டிஃப்ரெண்டா இருக்கும், மாஸ் நம்பரும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா ஐசோபார்ஸ்லயும் ஐசோடோப்ஸ்லயும் அந்த கண்டிஷன் கிடையாது. So we have three important definitions over here: isotopes, isobars and isotones. Know the difference correctly. Next, relative atomic mass பார்த்தோம். So relative atomic mass அப்படின்றது ஒரு ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டேன். எது எதுக்கும் இருக்கிற ரேஷியோ? mass of one atom of an element divided by 1/12 of the mass of atom of carbon 12 isotope. Average atomic mass எப்படி சொல்லணும்? By adding the masses of its isotopes each multiplied by the natural abundance. So அதனுடைய abundance percentage பேஸ் பண்ணி அதனோட each masses ஆட் பண்ணி ஆவரேஜா வர வேல்யூஸ் தான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். உங்க பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர்ஸ் எல்லாமே ஒரு ஆவரேஜ் அட்டாமிக் வேல்யூஸ் தான் கொடுத்துருப்பாங்க. And then relative molecular mass. எப்படி நம்ம relative atomic mass சொன்னோமோ, it is also a ratio. It has no unit. It is the ratio between the mass of one molecule of the substance to the 1/12 of the mass of atom of carbon 12. Yeah. And next, Avogadro law. So Avogadro hypothesis என்ன பார்த்தோம்? The equal volume of all gases and the same conditions of temperature and pressure always contain equal number of molecules. So அந்த Avogadro number என்ன? 6.023 into 10 to the power of 23. அப்புறம் vapor density, relative molecular mass, hydrogen scale சொல்லியிருந்தோம். So vapor density is defined as the ratio between the mass of a given volume of gas or vapor at STP divided by mass of a same volume of hydrogen. அந்த பொருளோட எவ்வளவு வால்யூமுக்கு நீங்க வந்து எடுக்கிறீங்களோ அதே வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் தான் நீங்க டினாமினேட்டர்ல போடணும். ஸோ அந்த ரேஷியோ தான் we call it as a vapor density. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோனோஅட்டாமிக் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை பேஸ் பண்ணி we call it as a diatomic, monoatomic, triatomic, polyatomic ன்னு சொன்னோம். அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பார்த்தோம்? molecular mass is equal to 2 into vapor density அப்படின்ற ரிலேஷனை டிரைவ் பண்ணோம். This comes to the end of this lesson, students. Thank you.